குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, ஃபுல்லாக ஒரு படுத்துட்டு இருக்காங்க, அதனால ரூமில் எடுக்கிறேன். எல்லாம் வீடு ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கு ஓட்டு வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 4/12/2025 வியாழக்கிழமை, டிசம்பர் மாதம், விஸ்வாவசு வருடம், கார்த்திகை மாதம் 18ஆம் நாள், சதுர்தசி திதி, பௌர்ணமி திதி காலை, அதாவது விடிய காலம்பறையே பௌர்ணமி திதி வந்துடுது. 3:55 கார்த்திகை மாலை 3:08 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. தியாஜிதம், சித்தயோகம், பௌர்ணமி, பாஞ்சராத்திர தீபம், திருவண்ணாமலை திரு அருணாச்சலேஸ்வரர் நாயகர் சந்திரசேகரர் தெப்ப உற்சவம், திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரம், ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி. இன்னைக்கு பௌர்ணமி திதி காலை விடிய காலம்பறையே வந்துடுது. பௌர்ணமி திதி இன்னைக்கு பௌர்ணமி. நாம் சத்யநாராயண பூஜை செய்வோம். அதே மாதிரி குருவிற்கு உகந்த நாள். சத்யநாராயண பூஜையும் நமக்கு லக்ஷ்மி குபேர பூஜையும் ஒன்றா வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைக்கு. இதை நீங்கள் செய்யுங்க, செய்யலைன்னா கலந்துக்கிடுங்க. அந்த நாமத்தை சொல்லி அவர்களை நினைத்து நாம் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பானது. சூரிய உதயம் 6:16, விருச்சிக நாளிகை 2:10, திதி பௌர்ணமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றில், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், கும்பத்தில் சனி, ராகு. அழகுக்கு ஆயுள் மிக குறைவு. அழகுங்கிறது ஒரு இதுதானே தவிர அழகே வாழ்க்கை இல்லை. அழகுங்கிறது மனசில் இருக்கணும். மனசுலேயே இருக்கணும், உடம்புல இருந்தால் அது கடவுள் கொடுத்த வரம். அழகு என்பது ஆயுள் குறைவான ஒரு இதுதான். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி 10:45 to 11:45 மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15, மாலை 6 to 7:30. சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம், கரணம் 3 to 4:30. ராகு காலம் 1 to 3, கூலிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் ஈடுபடும். இன்றைய ராசி பலன்: மேஷம் உற்சாகம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் சுகம், கடகம் புகழ், சிம்மம் மேன்மை, கன்னி விவேகம், துலாம் நற்செய்தி, விருச்சிகம் தனம், தனுசு ஏமாற்றம், மகரம் அன்பு, கும்பம் பாராட்டு, மீனம் ஆர்வம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நாளைய விசேஷங்கள்: இன்னைக்கு பௌர்ணமி திதி, மிக நிறைந்த நாள். எதுக்காவது நீங்கள் பூஜை போடணும், ஏதாவது செய்யணுன்னா இன்றைக்கி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நிறைந்த ஒரு நாள். லக்ஷ்மி குபேர பூஜை, சத்யநாராயண பூஜை, அதே மாதிரி குருவிற்கு உகந்த நாள். இன்றைக்கி அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க. நாளைய விசேஷங்கள்: இஷ்டி காலம், திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி, ஸ்ரீவாஞ்சியம் ஆகிய ஸ்தலங்களில் விழாக்கள் தொடக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். கார்த்திகை. நேற்று திருவண்ணாமலை தீபம், இன்று பௌர்ணமி பூஜை, சர்வாலய தீபம், வைகானச தீபம், ஆகமாவை தத்தாத்திரேய ஜெயந்தி ஆந்திராவில், சர்பலி விஜர்ஜனனம், திரிபுர பைரவி ஜெயந்தி நள்ளிரவில், திருமங்கையாழ்வார் நட்சத்திரம் அவமாகம். நாளைய விசேஷம்: மார்க்கசிர பகுலம், இஷ்டி, பாஞ்சராத்திர தீபம், திருப்பானாழ்வார் பாம்பாட்டி சித்தர் ஜெயந்தி, குரு பெயர்ச்சி மாலை 5:25. அதற்கு மறுநாள் பரசுராம ஜெயந்தி, அதற்கு மறுநாள் சங்கடகர சதுர்த்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலான்னா, குருவிற்கு எப்படி வந்தனம் செய்வது? யாரை நீங்கள் குருவாக நியமிக்கின்றீர்களோ அவர்களுக்கு வந்தனம் செய்யும்
நாள். குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குஞ்சிதபாத குவளைய நயன குருவாயூரப்பா உன்னிகிருஷ்ணா பாலகிருஷ்ணா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா ராமகிருஷ்ணா கோவிந்தா ஹரி குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ண குருவாயூரப்பா கிருஷ்ணராம கோவிந்த ஹரி குருவாயூரப்பா. குழந்தையாக இருக்கிறது தான் குருவாயூரப்பன். குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு தடவை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம். குருநாமாவளிகள். ஜெய ஜெய குரு ஓங்கார ஜெய ஜெய சத்குரு ஓங்கார குரு பிரம்மா விஷ்ணு சதாசிவ ஹரஹர 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 மகாதேவ். சத்குரு சத்குரு சச்சிதானந்த குரு சச்சிதானந்த குரு ஓம் சிவாய நமக. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆதித்ய ஹிருதயம் ஞாயிற்றுக்கிழமையில பாராயணம். பாதிமதி நதிபோது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா காது மொருவழி காசு முருவருள் மாயநிரு திரு மருகோனே காலனெனையனு காமலுனு திரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனொடு தேவர் கரருளக் காலும் வகையுறு சிறைமீனா ஆடு மயிலேறி அமரர்கள் சூழவரும் இளையோனே சூத மிகவளர் சோலை மருவுக வாமி மலைதனி லுறையோனே சூரனுடல் லளவாரிக் சுவரிட வேலை விடபல பெருமாளே. முத்தை தரு முருகனோட இது. சத்யநாராயணா. பௌர்ணமி அன்று என்ன செய்யலாம்? பௌர்ணமி என்று அதிகாலையிலேயே எழுந்து நீராட வேண்டும். முன்னர் சாப்பிடாமல் பால் பழங்கள் அருந்தி வீட்டின் பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து, நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அந்த தெய்வத்திற்கு முன்னால் விளக்கேற்றி வைத்து அம்மனுக்கு வழிபாடு பண்ணி நிறைந்த ஒரு நாள் பௌர்ணமி நாள். கல்வி கடவுளான ஹயக்ரீவர் பௌர்ணமி என்று அவதரித்ததாக கருதப்படுகிறது. எனவே அன்றைய தினம் ஹயக்ரீவருக்கு உரிய நாள். ஏலக்காய் மாலை அணிவித்து தீபமேற்றி வழிபட்டால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வளரும். பௌர்ணமி அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் அளித்தால் மிக சிறப்பு அப்படின்னு இதில் சொல்றாங்க, புராணங்கள் கூறுகின்றன. இழந்த செல்வங்களை மீட்டுத் தரும் திருவண்ணாமலை பெருமாள்
ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் திருக்கல்யாணத்தை காண திருப்பதி வெங்கடாஜலபதி தனது பரிவாரங்களுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து கொண்டிருந்தார். அப்போது இந்த தலத்தை கடந்தபோது நாரதர் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணம் முடிந்துவிட்டது என்று கூறினார். இதையடுத்து திருப்பதிக்கு திரும்ப முடிவு செய்தார் வெங்கடாஜலபதி. எனினும் ஆண்டாள் அவரை தடுத்து இத்தலத்தில் தங்கி தனக்கும் இங்குள்ள மக்களுக்கும் அருள்பாலிக்குமாறு வேண்டிக் கொண்டார். ஆண்டாளின் வேண்டுகோளை ஏற்று இந்த மலையில் உச்சியில் தங்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் வெங்கடாஜலபதி. திருப்பதி கோயிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தினால் மிகவும் சிறப்பு என்று இது கூறுகிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும், என்னோடய தாய் தமிழ் உறவுகள், ஆன்மீக சொந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.